தமிழ்நாட்டின் கைலாசம்னு சொல்லப்படுற வெள்ளியங்கிரி மலைக்கு இன்றைக்கு பிப்ரவரி 15 லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 7 மலைகளை கடந்து போகிறது சாதாரண விஷயம் இல்லை. அங்கே ஆக்சிஜன் குறையும் சிலருக்கு விசித்திரமான குரல்கள் கேட்கிறதா சொல்கிறாங்க. அந்த 7வது மலையில் இருக்கிற சுயம்பு லிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? 2026 இப்போ மலை மேலே இருக்கிற தற்போதைய நிலவரம் என்ன? இன்றைக்கு கல்பனாஸ் ஃபேக்ட் சேனலில் வெள்ளியங்கிரி ரகசியத்தை உடைக்க போகிறோம். வெள்ளியங்கிரி மலை மொத்தம் 7 மலைகளை கொண்டது. முதல் மலை செங்குத்தான படிகள் உங்கள் நம்பிக்கையை சோதிக்கும். 2வது வழுக்குப்பாறை, மழை பெஞ்சா உயிர் பயம் காட்டும். இப்படி ஒவ்வொரு மலையும் ஒரு தனி அனுபவம். ஆனால் 6வது மலை ஆன்டிசுனை தாண்டும் பொழுது உடம்புல ஒரு மாற்றத்தை உணர முடியும். அங்கே இருக்கிற பனி தண்ணியில் குளிச்சா எவ்வளவு பெரிய களைப்பும் காணாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? எல்லாரும் பார்க்க ஆசைப்படுற அந்த 7வது மலை, அங்கே ஒரு மிகப்பெரிய பாறைக்கு அடியில்தான் சிவபெருமான் சுயம்புவாக இருக்கிறாரு. மர்மம் 1, அங்கே வீசுகிற காற்றுல ஒரு விதமான வைப்ரேஷன் இருக்குதா யோகிகள் சொல்கிறாங்க. மர்மம் 2, சிவனடிக்கு போகிற வழியில் சில சித்தர்கள் இப்பொழுதும் நடமாடிக்கிட்டு இருக்கிறதா சில பயணிகள் சொல்கிறாங்க. ஆதியோகி என்கிற சிவன் தெற்கு நோக்கி திரும்பிய யோக நிலையில் அமர்ந்திருந்த இடம்தான் இந்த வெள்ளியங்கிரி. பிப்ரவரி 15 ஆன இன்று இரவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் டார்ச் லைட்டோடு மலை ஏறிட்டு இருக்காங்க. சிவனை தேடுற இந்த தேடல் 2026 ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக மாறி இருக்கு. உங்களுக்கு வெள்ளியங்கிரி மலை ஏற ஆசையா? இல்லை ஏற்கனவே ஏறி இருக்கீங்களா? அங்கு உங்களுக்கு கிடைத்த விசித்திரமான அனுபவங்கள் என்ன என்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற தகவல்களுக்கு கல்பனாஸ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.